गजाननं भूतगणातिसेवितं गभित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் நம்மளுடைய ராசி, அதற்குண்டான கிரக நிலைகள் எங்கே இருக்குது, சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது, அதை வச்சு நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய லைஃப்பில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் என்னுடைய தலையெழுத்து மட்டும் இப்படி இருக்குது, ஒருவேளை என்னுடைய நேரம் சரியில்லையோ, என்னுடைய தசாபுத்தி சரியில்லையோ, ஜாதகம் சரியில்லையோ அப்படிங்கிற கவலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த தினம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதா ராசி பலன். தினம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு மேக்ஸிமம் 70% பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். 30% ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பேச்சு செயல், நாம் யாருக்காவது ஏதேனும் முன்பு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பகை இதெல்லாம் நமக்கு பாதிக்கும். ஆனால் 70% நல்லா இருந்ததுனால அது ஒரு பெரிய பலன்கள். சரி, இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்பு, ராகுகால, யமகண்டம், நட்சத்திரம், திதி, சந்திராஷ்டமம், இது போன்ற விஷயங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். 19/4/2026 உத்தராயணம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 9:26 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி த்விதியை. பிற்பகல் 1:32 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம். காலை 9:26 வரை, பின்பு சித்திரை. கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்ட மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உண்டான அற்புதமான நாள். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றின்னு முருகப்பெருமானை வேண்டி வேண்டி வணங்கி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து 6 படை வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கும், இல்லைன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறது. நிறைய பேர்த்தோட வீட்டில் வேல் மற்றும் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும். முருகனுக்கு 2 புஷ்பம் வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும், உனையின்றி மற்றோர் தெய்வ வஞ்சிப்பதேனும், மற்ற தெய்வத்தை நான் ஏன் போய் நிற்கிறேன், உன்னை தவிர வேறு யார்ட்டையும் நிற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டி வணங்கக்கூடியவங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைய தினம் கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் மேலும் நன்மையை தரும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு பார்த்துட்டோம். ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை பார்த்தா. கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை இதோ பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்கள்லாம் முயற்சி பண்ணியும் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது சார், மனசில் பலவிதமான யோசனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான யோசனைகளை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பிரயாணங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒருத்தர் மூலமான இன்னொருத்தர் மூலமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரகசியமாக ஒரு விஷயத்தை வைக்கலாம்னு நினச்சோம்னா அது பின்னாடி பாதகம் கொடுக்கும். பாதகம்னா பிரச்சனையை கொடுக்கும். இது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட பிரச்சனையை கொடுக்கும். நம்ம நேர காலம், அன்பானவர்கள், பிரியமானவர்கள் அவர் இருக்கும்போதே அந்த விஷயத்தை சேகரித்துக்கிறது நல்லது. ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்காங்க, சினிமா சம்பந்தமான கலை விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரொம்ப நாளாக இடம் விட்டு இடம் மாற்றங்கள் கைகூடி வரக்கூடியது. இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கோவப்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு இட சம்பந்தமான விரயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அந்த இட சம்பந்தமான விஷயம் லாபமாக பெறத்துக்கு இன்னொரு 2-3 மாதம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுத்துண்டா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் தட்டி கிடைச்சாலும் பின்னாடி லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சு பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில வம்பு வழக்குகள் மற்றவா பிரச்சனையில் போகாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. இந்த தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக யோசித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி தினத்தில் சில விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். வீடு, இடம், பொருள் விற்கணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்து பார்ப்பீங்க. கால் சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும். என்னை நன்னா வச்சுக்கலாம், என்கிட்ட நன்னா பேசினா நான் நல்லா பேசுவேங்கிற எண்ணங்களில் இருப்பீங்க. தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்மந்தமான எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மற்ற இடத்துல பேசும்போது கவனமாக பேசணும். சில விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எனக்கு அவா தெரியும், வா தெரியும், இவங்க தெரியும்னு சொல்லக்கூடாது. வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட வாகனம் இல்லாமல் இரவல் வாங்குவோம், அதை இடிச்சுடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். யாருக்குமே மனிதாமல் எல்லாம் செல்ஃபிஷாக இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான உணவு, பிடித்தமான பொருட்கள் வாங்கி ரசித்து சாப்பிடக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அம்மாவளி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஸ்கேன் செக்கப் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், லாபமான நாள், பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பணம் வரும்னு மகேஷ் சொல்லிட்டாருன்னு சொல்லி உட்காந்தா நடக்காது. முயற்சி பண்ணால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சின்ன காசாக இருந்தாலும் மன திருப்தியாக இருக்குது, ஏதோ வந்ததே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. விவகாரமான விஷயத்தையும் அழகாக பேசி விவரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்களில் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். தம்பி தங்கைக்கு தேவையான பொருட்கள் அல்லது ஏதேனும் ஒரு பொருள் தானம் பண்ணுறது, கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதேனும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இடம், வீடு வாங்கிறது, போக்குவரத்தெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு, டிரான்ஸ்ஃபார்மிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆயுர்வேதிக், சித்தா, வர்மா போன்ற டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னா காரிய வெற்றி ஆகும். பொறுத்தோர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுத்து காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். சொந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நீங்கள் முக்கியமான நபரை ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்லேயோ இல்லைன்னா வெளியில் இருக்கும்போதோ பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் தொழில் விஷயங்களை பேசுகிறது, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் பார்த்து உட்காரது, இது போன்ற விஷயங்களை கைகூடி வரும். சொந்த பந்தங்களில் உன்னை கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிடல, உன்னை கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிடலங்கிற கருத்து வேறுபாடுகள் வரும். பகைமையை வளர்த்துக்கவே கூடாது. அன்பானவர்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் பேசாத இருக்கவங்க கூட பேச வைக்கிறத ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. மைண்ட் ரீடிங் அவங்க ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் குறை சொல்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். குடும்ப விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவங்க ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்களே, அதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. அதுக்குண்டான விஷயத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு துணியில் சின்ன நூல் கிடச்சா போதும், அதன் மூலமாக அந்த துணியை ஃபுல்லாக எடுத்துடலான்னு வாங்க. அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு நூல் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்கள் உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பட்ட இடத்துல படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இல்லையே 4 நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குதா எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்டால், எப்பவுமே பேசும்பொழுது ஒரு வாக்கு கொடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசித்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக ஒரு செயலை செய்ய வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவாளுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம அதில் போய் மாட்டிக்கவும் கூடாது. கார்மெண்ட், ட்ரெஸ்ஸு, பொட்டிக் சம்மந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும்.
சிம்மராசி நண்பர்கள் யாராவது குழந்தைகளை பற்றி பேசினாலோ குடும்பத்தை பற்றி பேசினாலோ மற்றவங்ககிட்ட சண்டை போட்டு நின்று அப்படிலாம் கிடையாதுன்ற போராடி ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்கள் எப்பவுமே பாசிட்டிவாக சொல்லுவேன். இன்னைக்கு என்னடா இப்படி அப்படின்னு பார்க்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஓவர் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, லூஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சில விஷயத்தை எனக்கு தெரியும், அதுக்கு தெரியும், இது தெரியும், கோபமாக அதட்டி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் சில நேரங்கள் இப்போ உதவி செய்யாமல் இருப்பா, பின்னாடி உதவி செய்வா. அவங்கள பற்றி தப்பாக இன்னொருத்தர் சொல்லி அது இன்னொருத்தர் சொல்லி அவங்களுக்கே போங்க, என்னை பற்றி நீ பேசுனியாங்கிற மாதிரி வரும். ஏன் நமக்கு அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வரா கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்களை தவிர்த்து விட்டுறக்கூடாது. அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள கார்னர் பண்ணி பேசக்கூடாது, அவங்ககிட்ட குற்றம் குறைய மட்டும் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் கோபம் வரதான் செய்யும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். அதை தட்டி கழிச்சுட்டு போகிறது ரொம்பவுமே நல்லது. அதே சமயத்தில் சில நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதையும், நம்ம தூக்கம் இல்லாமல் அப்படியே முழிச்சுட்டு பல யோசனைகள் பண்ணுறதும் அது இப்போதைக்கு நல்லா தான் தெரியும், பின்னாடி அப்படி கிடையாது. ஸோ நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தொழிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், பணத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கன்னிராசி என்பர்கள் இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பலவிதமான சிந்தனைகள் வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் மனசில் நினச்சிட்டு இருப்பேன், அது சொன்னோம்னா காரியம் நடக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ், ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஐடி பார்க்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக டெக்னாலஜியை கற்றுண்டு அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, நாம் ஒரு சில விஷயத்தை ஒரு கோணத்தில் பார்த்து அதை தெரிஞ்சுப்போம். டெய்லி ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது, மற்ற மொழிகளில் பேசுகிறது கற்றுக்கிறது. அதே சமயத்தில் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய செயல்பாடு, எல்லா விஷயத்தையும் நாமளே உற்று நோக்கினோம் அப்படின்னு சொன்னால் பல விதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக உட்காந்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகக்கூடியதாக இருக்கும். சில விஷயத்தை ரொம்ப டிக்டேட் பண்ணி ரொம்ப அழுத்தி அதை ரொம்ப 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 பார்த்து குத்தி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை மற்றவங்க தான் அப்படி பேசின்னு இருக்காங்க, பெருசாக நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, 2-3 நாளில் சரியாயிடும். விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசுராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் எடுத்த காரியங்கள் லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உற்றார் ஒருவனை சந்திக்கக்கூடியதாக, பிடித்தமானவாளை விருப்பப்பட்டவங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உட்காந்து பேசி எனக்கு இந்த விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக கூட இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருது, விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வருது, பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வருது, இது போன்ற விஷயங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது, வாட்ட பேசவே மாட்டேன், அவளே வந்து உங்ககிட்ட பேசுவாள், அதை பற்றி ஆச்சரியப்படுவேன். பரவாயில்லையே, எங்ககிட்ட ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து பேசுகிறாங்க, நம்ம மட்டும் அப்புறம் ஏன் இதெல்லாம் வச்சுட்டு சரி விட்டு கொடுத்து போவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பார்த்து தினசரிசாக நம்ம புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நினச்சா 1000 தடங்கள் வருது. எப்போவுமே ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தை அனுகூலத்தை தரக்கூடிய தினம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதில் பதட்டம் ஆகக்கூடாது, ஆன்சைட்டி ஆகக்கூடாது, விட்டு கொடுத்து போகிறது. அதே சமயத்தில் அதை பற்றி பெருசாக மனசில் போட்டு ஐயோ அப்பப்போன்னு நினச்சிக்கிறது. இந்த மாதிரி
நிறைய விஷயம் நடந்திருக்கும். இதையும் அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது தவிர்த்துக்க நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் சரி ஏதோ அன்னைத்தினம் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா அதை பற்றி இன்னொருத்தவன்கிட்ட சொல்கிறது அது அப்படியே பரவும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்திட்டையாக பிரச்சனை வரும். அது மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது கடைசியில் நம்மகிட்ட பிரச்சனையை அவங்க பேசின்னு இருப்பா. அதனால் கவனம் என்பது தேவை. மகர ராசி அன்பர்கள் இடம் லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்காங்க, வாடகைக்கு ஆள் வரல, அது போக்கியத்துக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், இந்த இடம் வந்து நீ வேணால் சப்போர்ட் பண்ணிப்பானு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இசை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்பந்தமான நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். மகர ராசி நண்பர்கள் பிடித்த முயலுக்கு 32 கால்னு உட்காந்துட்டு இருப்போம். எதையும் சாதிக்காமல் விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். ஆனால் அலைச்சல் நிறையா இருக்கும். இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தினம். எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஃப்ரீயாக கேட்டார், நான் பாட்டுக்கு சரி பரவாயில்ல என்கிட்ட தான் 1 லட்ச ரூபா இருக்க கொடுத்துருவோம், காசு பணமெல்லாம் ரெண்டாவது தானே நட்பு தானே அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்பொழுது இருக்கக்கூடிய துணி திருப்பி கொடுக்கும்போது இருக்காது. திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாள், இல்லை ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவாள், ஆனால் அதுக்கு திருப்தியாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. பாடலாசிரியராக இருந்துட்டுருக்கோ, சினிமா நட்சத்திரமாக இருக்கோ, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க, கார்பெண்டர் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோ, மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஒரு காரியத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை மற்றவங்க நம்ம மேலே வைக்க முடியாது, நம்ம மேலேயே வைக்கணும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. உற்றார் உறவினருக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில விஷயத்தை உட்காந்து பேசுவீங்க, அது சரியாயிடும். புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி அச்சகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. தானம் தர்மம், யாராவது முடியாத வாழ்க்கை ஹெல்ப் பண்ணுறது, இது போன்ற விஷயம். ஜென்மசனி உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கான்ஃபிடென்ட் குறைப்பார். நம்ம வாட்டுக்கு பேசிடுறோம், பேசினதுக்கப்புறம் அவள் என்ன நினைக்கிறான்னு நினச்சோம்னா போச்சு, நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். அது ஏதோ பேசிட்டோம், இனிமேல் லூஸ் ஸ்டாக் விடப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வரது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பேசிடுவோம். அதை பேசு இதை பேசுன்னு எதையாவது பேசி கடைசியில் எங்கேருந்து போய் எங்கே போய் இந்த யூடியூப்பில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க வர்றது வேறு, கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நம்மளுடைய பிரெயின் அந்த மாதிரி இயங்கும். அதனால் பேசும்பொழுது லிசனிங் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தர வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க தூண்டுவாங்க, உங்களுக்கு சில கோபங்கள் வர்றதுக்கும் சில பேச்சுகள் பேசுறதுக்கும், அதை பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க. சில தினம் கொஞ்சம் தள்ளி போகும், தட்டி போகும். இதெல்லாம் 7.5 சனியுடைய ஒரு காரத்துவமாக இருக்கங்காட்டி இது பெருசாக எடுத்துக்கப்படாது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஏற்கனவே சொன்ன சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது பாசிட்டிவாக எந்திரிங்க. மற்றவா ஏதாவது குறை ஏதாவது சொன்னால் அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. இதை தான் சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் பண்ணுறாங்க. எங்கேயாவது கொஞ்சம் அப்படியே அந்த செயல்களோட மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இருந்துருக்கும். நம்மளுடைய செய்கைகள் மற்றவங்களுக்கு தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் வெளியில் போகும்போது கவனம் தேவை, வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. யாரையும் திட்டி பேசப்படாது. திட்டு வாங்கும்போது அது பற்றி விட்டு கொடுத்துடணும். சரி விடு, இதெல்லாம் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடணும். மைண்ட் வேஸில் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. சூரியன்னா கௌரவம், சந்திரன்னா அப்படின்னா மனம், அதே மாதிரி பல்வேறு விதமான யோசனைகள், பிரயாணங்கள் இதெல்லாம் சொல்கிறது. செவ்வாய்னா கோபம், செவ்வாய் அப்படின்னா ஒரு காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்காட்டி சந்திராஷ்டம தினத்தப்போ ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது அதில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. காலையில் பிள்ளையார் வணங்குறது, பிள்ளையாரை சுற்றி வர்றது, யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்த காணிச்சன்னு சொல்லி பிள்ளையாரை சுற்றி வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திராஷ்டம தினம் இரவு நேரத்தில் சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றுறது, நவகிரகத்தில் இருக்க சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றுறது சந்திராஷ்டமத்தினால இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதா இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.